ஹாய் பெஸ்ட் மசாலா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன கல்பாசி, 3 கிராம்பு, 3 சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் சோம்பு சேர்த்து இதிலே தாளிச்சுக்கோங்க, நான் மறந்துட்டேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்பலாம் வதக்க தேவையில்ல, லைட்டாக வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போது மறந்துட்டேன்ல, அதனால் அந்த சோம்பை இங்கே சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி தான் இங்கே மெயின் இன்க்ரீடியன்ட்னால 4 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு சூப்புக்கு தேவையான தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 to 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் 4 ஸ்பூன் கோகோனட் இருக்க மாதிரி நான் சோம்பில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இங்கே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி சூப் ரெடி ஆகிடும். ஸ்க்ரீனில் தெரியல, எல்லா மசாலா ப்ராடக்ட்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் ஆர்டர்னு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.